உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம ஜூன் மாத பலன்களை பத்தி பேச போறோம். இந்த ஜூன் மாத பலன்கள் ஆகப்பட்டது கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும், இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கன்னி ராசிக்காரர்களுக்கு இப்ப கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கன்னி ராசியில கேது பகவான் இருக்கிறார். கன்னி ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான், 7ஆம் இடத்துல ராகு பகவான், 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது ஜூன் மாசம் 1ஆம் தேதி பயிற்சியாகி மேசத்துக்கு 8ஆம் இடத்துக்கு வர்றாங்க. 9ஆம் இடத்துல ரிஷபத்தில் சுக்கிரன் ஆட்சி, அதோடு புதன், அதோடு செவ்வாய், இந்த 3 கிரகத்தோடு இணைந்து குரு பகவான். 10ஆம் இடத்துல இந்த சுக்கிர பகவான் 12ஆம் தேதி பெயர்ச்சியாகி 10ஆம் இடத்துக்கு போயிடுவாங்க. 14ஆம் தேதி புதன் பகவான் பெயர்ச்சியாகி 10ஆம் இடத்துக்கு போயிடுவாங்க. சூரிய பகவான் ஆப்பட்டது பெயர்ச்சியாகி 15ஆம் தேதி ஜூன் 15ஆம் தேதி 10ஆம் இடத்துக்கு போயிடுவாங்க. இது இந்த மாத கிரக அடைவுகள். அப்ப இந்த மாத கிரக அடைவுகள் ஆப்பட்டது எங்களுக்கு நல்லா இருக்குதா, எங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குமா, நாங்க இந்த மாதத்துல ஏதாவது செய்யலாமா, எங்களுடைய கஷ்டங்கள் விலகுமா, இது தெரிஞ்சுக்கத்தான் இந்த வீடியோ பார்க்குறீங்க. கண்டிப்பாக கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு அற்புதமான பலன் காத்துட்டு இருக்குது. எப்படின்னா, உங்களுக்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். அப்ப அந்த 9ஆம் இடத்தில் உங்களுடைய நட்பு கிரகமான சுக்கிர பகவான் அங்கு ஆட்சி. அந்த ஆட்சி பெற்ற சுக்கிர பகவானோடு புதன் சூரியன் இணைஞ்சிருக்கிறாங்க. அப்ப அந்த 9ஆம் இடத்துல 9ஆம் அதிபதி ஆட்சியாக இருப்பது கன்னி ராசிக்காரர்களுக்கு முதல் யோகம். அப்ப அந்த பாக்கியாதிபதி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருச்சு. அப்ப இது நாள் வரைக்குமே எனக்கு எந்த பாக்கியமும் இல்லை, நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், எனக்கு எந்த திருப்தியுமே இல்லை, எங்கூட பழகிறவங்க, எங்கூட வேலை செய்யறவங்க என்னை எல்லாருமே பயன்படுத்திக்கிறாங்க, எனக்கு துரோகம் செய்யறாங்க, நான் வாழ்க்கையில பாதிக்கப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறேன், நான் யாருக்கு எது செய்தாலும் எனக்கு நல்ல பேர் கிடைக்கிறது இல்லை, நான் எத்தனையோ பேர்த்துக்கு நல்லது செய்யறேன், எனக்கு நல்லது நடக்கல. அப்ப என்னால வாழ்ந்தவங்க 10 பேர் இருப்பாங்க, அந்த 10 பேர்ல ஒருத்தர் மூலியமா கூட நான் நல்லா வாழல அப்படிங்கிற விஷயத்தை தான் நீங்க இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆனா கன்னி ராசிக்காரங்களே, உங்களால 10 பேர் இல்ல 100 பேர் கூட வாழலாம். அது உங்களுடைய ராசியினுடைய மகத்துவம். அப்ப நீங்க எல்லாத்துக்கும் நல்லது செய்யக்கூடிய எண்ணத்துல தான் இருக்கிறீங்க, கண்டிப்பாக நல்லது செய்வீங்க. அப்ப நீங்க ஏன் பாதிக்கப்படுறீங்க அப்படிங்கிறத உங்களுடைய ஜென்ம ஜாதகத்திலையும் நடக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுக்கு சாதகமா இருக்கணும், பாதகமா இருக்கக்கூடாது. அப்ப அந்த தசா புத்தியுமே ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சாதகமான கிரகங்கள் நடக்குதா, சாதகமான தசா புத்திகள் நடக்குதா இல்லையான்னு அந்த தசா புத்தியும் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. இப்ப நடக்கக்கூடிய விஷயமாப்பட்டது உங்களுக்கு 9ஆம் இடத்துல 9ஆம் இடத்து அதிபதி ஆட்சியாக இருப்பதனால கண்டிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் வெளிச்சத்துக்கு வர்றீங்க. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாக்கியஸ்தானாதிபதி அங்கே ஆட்சியாக இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நடக்காது அப்படின்னு நினைத்த காரியங்கள் இந்த மாதத்தில் கண்டிப்பாக நடக்கும். அப்ப நீங்க ஒரு வேலை செஞ்சாலும் சரி, ஒரு தொழில் செஞ்சாலும் சரி, ஒரு பிசினஸ் செஞ்சாலும் சரி, ஒரு வியாபாரம் செஞ்சாலும் சரி, இதுல ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அந்த வியாபாரத்துல ஒரு முன்னேற்றம், உங்களுக்கு வேலையாட்கள் நல்லா அமைவாங்க, அந்த பிசினஸ் மூலியமாக ஒரு நல்ல வருமானம், ஒரு நல்ல திருப்தி கிடைக்கும். அப்போ இந்த பிசினஸ்ல உங்களுக்கு கூட்டாக நல்ல பார்ட்னர்கள் சேருவாங்க. அப்ப அந்த பார்ட்னரால் உங்களுக்கு நல்லது நடக்கும். அப்ப உங்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கிறவங்க, நல்ல தரத்துல நல்ல தகுதியில் இருக்கிறவங்க, அவங்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவது, உங்களுடைய திறமைகள் அவங்களுக்கு புரியும். காரணம் என்னன்னா, உங்களுடைய ராசியில
கேது பகவான் இருக்கிறாருங்களா, அந்த கேது பகவான் இருந்து உங்களுக்கு பல ரூபத்திலையும் பல குழப்பத்தை கொடுத்துட்டு இருந்தாரு. ஒரு நல்ல மனநிலையை கொடுக்கல. எது செஞ்சாலும் அதிருப்தி, ஒரு சந்தோஷம் இல்லை, குடும்ப ரீதியாக குழப்பங்கள், மனசுக்கு சந்தோஷம் இல்லை, குடும்பத்துல பிரச்சனைகள் வேதனைகள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருந்தாரு. அந்த கேது பகவானை குரு பகவான் 5ஆம் பார்வையாக பார்க்கறாங்க. அப்ப அந்த குரு கேது பகவானை பார்க்கறதுனால கேல யோகம் அப்படிங்கிற யோகம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. கேல யோகம் அப்படின்னா என்னன்னா, கோடீஸ்வரனாக வாழ்வதற்குண்டான ஒரு பாக்கியம் உங்களுக்கு வந்தாச்சு. அப்ப அந்த குருடைய பார்வையினால உங்களுக்கு ஒரு நல்ல அந்தஸ்து, உங்களுடைய தகுதியில மாற்றம், ஒரு செல்வாக்கு, ஒரு செல்வந்தரா வாழக்கூடிய யோகங்கள் வந்தாச்சு. நீங்க சொல்றீங்க, நாங்க செல்வந்தரா கூட வாழ வேண்டியது இல்லை, எங்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்தால் போதும், அந்த பிரச்சனையிலிருந்து நாங்க வெளியில வந்தால் போதும், நாங்க அன்றாடம் சாப்பிட்டு நல்லா இருந்தாவே போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அவங்க உங்களுடைய தகுதிகளுக்கு தகுந்தாற்போல் இந்த குரு கேதுவை பார்க்கறதுனால, இந்த கேல யோகத்தினால உங்களுக்கு வளர்ச்சி கண்டிப்பாக கிடைக்கும். இது போக உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு புதன் பகவான் பெயர் செய்யறாங்க. அந்த புதன் பகவான் அங்கே ஆட்சி, உங்களுடைய ராசிநாதன் 10ஆம் இடத்துல ஆட்சி. அப்ப அந்த 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற புதனோடு சூரியனும் இணையறாங்க. அப்ப அந்த 9ஆம் இடத்து அதிபதியும் ஜூன் 12ஆம் தேதி அங்கே போயிடுறாங்க. அப்போ இந்த கூட்டு கிரகங்களுடைய சேர்க்கையாப்பட்டது உங்களுக்கு எப்படி இருக்கும்? 10ஆம் இடம் பலப்படுகிறது. 10ஆம் இடத்து அதிபதி அங்கே ஆட்சியா இருக்கிறாங்க. அப்ப அந்த 10ஆம் இடத்து அதிபதி ஆட்சியா இருக்கிறதுனால நீங்கள் செய்யக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, எந்த வியாபாரமாக இருந்தாலும் சரி, அது பலமாகும். அந்த வியாபாரத்தின் மூலியமாக, அந்த தொழிலின் மூலியமாக நீங்கள் இழந்த மரியாதையை திரும்ப பெறுவீர்கள். அதே சமயத்துல அதே வேலையிலும் அதே மாதிரிதான். நீங்க ஒரு ஹையர் போஸ்ட்ல இருக்கிறீங்க, உங்களுக்கு அங்க ரொம்ப இரிட்டேட்டா இருக்குது, அங்க உங்களோட வேலை செய்யறவங்க உங்களை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, உங்களுடைய பாஷ் ஆகப்பட்டது உங்க மேல மரியாதை வச்சிருந்தவர், உங்க மேல நல்ல நம்பிக்கை வச்சிருந்தவர், அவரே உங்களுக்கு புரிஞ்சுக்கல. அப்படிப்பட்டவர் ஆகப்பட்டது இந்த காலகட்டத்துல உங்களுடைய அருமை என்ன, உங்களுடைய பெருமை என்ன, உங்களுடைய வேலையுடைய திறமை என்ன அப்படின்னு அவர் புரிஞ்சுக்குவாரு. அடுத்தவங்க சொல்றதை கேட்க மாட்டாரு. அப்போ உங்களுடைய வேலையில நீங்க உயர் பதவியில் இருந்தாலும் சரி, நடுத்தரமா ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, எந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாலுமே உங்களுக்கு உங்களுடைய முதலாளிகள் மூலியமாக நன்மை நடக்கும். அப்ப அந்த வேலையில எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அது தீரும். இது போக வேற இடத்துக்கு நம்ம மாறி போய் வேலை செய்யணும்னு நினைச்சாலும் தாராளமாக செய்யலாம். இது போக வெளிநாட்டுல உள்ளவங்க, இன்னைக்கு அங்க சிட்டிசனா இருக்கிறவங்க, அவங்க வேலை செஞ்சு பிசினஸ் பண்ணியுமே இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகி வேலையும் கரெக்டா அமையாமல் பிசினஸும் கரெக்டா அமையாமலும் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அவர்களுக்கு இந்த ஜூன் மாதத்திலிருந்தே அந்த 9ஆம் இடத்து அதிபதியும் சிறப்பா இருக்கிறதுனால, அங்கே குரு இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால, அந்த ராசியில கேதுவும் குரு கேதுவை பார்க்கறதுனால, கேல யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக கன்னி ராசிக்காரர்கள் உலகத்துல எந்த மூலையில் இருந்தாலுமே அவங்க நல்லா இருப்பாங்க. அப்ப வெளிநாட்டுல சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா, கனடா, யுஎஸ்ஏ இந்த மாதிரி இடத்துல இருக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்தாச்சு. ஆனா உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி. அப்ப 8ஆம் இடம் என்பது என்ன? ஒரு ஆயுள் ஸ்தானம், ஒரு கண்டம் சம்பந்தப்பட்டது, ஒரு விபத்து சம்பந்தப்பட்டது. நம்ம கடனை வாங்கிட்டு இந்த நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கு போறது, இல்ல கடனை வாங்கிட்டு நம்ம சொல்லாம போறது, கடனை வாங்கிட்டு நம்ம போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதே சமயத்துல வம்பு வழக்கு எல்லாமே வரும். அப்ப அந்த மாதிரி கிரகம் 8ஆம் இடத்துல ஆட்சி செய்யறதுனால நீங்கள் கண்டிப்பாக எதிரிகள்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அது போக உங்களுக்கு வம்பு வழக்குகள்னால பிரச்சனைகள் வரும். அப்ப அந்த வம்பு வழக்குகள்ல வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்க பார்த்து ஃபேஸ் பண்ணுங்க. இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகும். அப்ப இது எல்லாத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு 9ஆம் இடத்துல பாக்கியாதிபதியும் 10ஆம் இடத்துல அதிபதியும் அந்த குருவும் உங்க ராசியை பார்க்கறதுனால இந்த பிரச்சனையில இருந்து நீங்க தப்பிச்சுக்குவீங்க. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா கன்னி ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக நல்லது நடக்கும். கன்னி ராசியில பிறந்த ஆண் பெண் இதுல அந்த பெண்களுக்கு நல்ல முக்கியத்துவம் கிடைக்கும். அந்த பெண்களாகப்பட்டது
இந்த காலகட்டத்தில் அவங்களுடைய பேச்சினால, அவங்களுடைய பேச்சு திறமையினால, அவங்களுடைய கணவன் கேட்கறதுனால கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் உருவாகும். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கும். உங்க குடும்பத்துல திருமண காரியங்கள் நடக்கும். அதே சமயத்துல குரு உங்க ராசியை பார்க்கறதுனால கண்டிப்பாக தடைப்பட்ட திருமணங்கள் நடக்கும். குழந்தை பேர் கிடைக்கும். பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். கண்டிப்பாக பிரிந்தவங்களுக்கு வாழ்க்கையில ஒன்று சேருவாங்க. அதே சமயத்துல பிரிஞ்சே இருக்கிறவங்களுக்கு அவங்க திருமணம் பண்ணிக்கலாங்கிற ஆசைகள் வரும். இது எல்லாமே நடக்கும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா கன்னி ராசிக்காரங்க நல்லா இருப்பாங்க. அவங்க இந்த வெளியிலிருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் வரும். அதனால சில கஷ்டப்படுவாங்க. அந்த கஷ்டத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு உங்க ராசியை குரு பார்க்குது. கண்டிப்பா தப்பிச்சுக்குவீங்க. உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஜூன் மாசம் 3ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரைக்கும். அது போக 2 டைம் சந்திராஷ்டமம் இருக்குது இந்த மாசத்துல. அப்போ அந்த ஜூன் 30ஆம் தேதி 7 மணிலிருந்து ஜூன் 2ஆம் தேதி காலை 11 மணி வரைக்கும் உங்களுக்கு அந்த சந்திராஷ்டமம் இருக்குது. இந்த நாட்களை சரியாக கவனித்து அதுல முக்கியமான முடிவுகள் எடுக்காமல், அந்த இடத்துல சைன் பண்ணாமல், கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்றதுக்கு அது மாதிரி வாய்ப்புகள் வந்தாலும் பண்ணாமல் நல்ல நாட்கள்ல பார்த்து எல்லாமே செஞ்சுக்கலாம். இந்த சந்திராஷ்டம நாட்கள்ல முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டாம். முக்கியமான விஷயங்கள் பேச வேண்டாம். கொஞ்சம் நிதானமாக இருங்க. இப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா அந்த டயத்துல நீங்க கும்பிட வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா நீங்க பெருமாளை தான் கும்பிடணும். அந்த பெருமாளுடைய அனுகிரகமும் அந்த குரு தட்சிணாமூர்த்தியுடைய அனுகிரகமும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கிறதுனால கும்பிட்டு வாங்க. கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகள் தான் உங்களை வழிநடத்தும். அந்த தசா புத்திகள் சாதகமாக இருக்கிறதா பாதகமாக இருக்கிறதா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கோன்னு நினைச்சீங்கன்னா கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம். கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.